சைனீஸ் இம்போர்ட்டில் வரக்கூடிய மோட்டார் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அதுக்கு ஒரு கண்ட்ரோலரும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிற பம்பு வந்து ஏசி மோட்டாரு, 3 ஹெச்பி மோட்டாரு, 2.5 இன்ச்சு டெலிவரி. இந்த மோட்டாரை நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா, இந்த மோட்டாரோட வைண்டிங்கு சோலார் வைண்டிங்காக இருக்கணும். சாதாரணமாக சிங்கிள் பேஸ்லேயோ 3 பேஸ்லேயோ இது ஓடாது. இது சோலாருக்குன்னே ஸ்பெஷலாக வைண்டிங் பண்ணி, இதுக்கு ஒரு டிரைவு கொடுத்து, அந்த டிரைவு வந்து இந்த மாதிரி மோனோ கிறிஸ்டலைன் பேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரைவாக இருக்கணும். சாதாரணமாக எல்லா டிரைவ்லேயும் ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி பக்காவாக இதுக்குன்னு டிசைன் பண்ணி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஹை எஃபிஷியன்சியாக இருக்குது. ஆனால் சைனீஸ்லேருந்து வரக்கூடிய மோட்டார் எல்லாமே அதுக்குன்னு உரிய ஒரு கண்ட்ரோலரோடு வரும். இந்த மோட்டாரோ கண்ட்ரோலரோ எவ்வளோ நாளைக்கு உழைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நானும் கிட்டத்தட்ட இந்த டிசி மோட்டார் கேட்குறவங்களுக்கு இந்த விவரத்தையெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது கரெக்டாக 1 வருஷம், 13 மாதம், 11 மாதம் இவ்வளோ தான் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் இவங்க போட்டிருக்கிற அந்த பாடி இருக்குல்ல, அது 0.4 mm SS 304 கிரேடு அவங்க கொடுக்குறாங்க. அது 1 வருஷத்தில் எப்படி இத்து போகுதுன்னு தெரியல, சுத்தமாக இத்து போயிடுது, ஒன்றுமில்லாமல் போயிடுது. அந்த பாடியை மாற்ற வேண்டியிருக்கு. இல்லைன்னா உள்ளே இருக்கிற ஆர்மச்சூர் போயிடுது, மேக்னெட் மட்டும் இருக்குது. இல்லைன்னா இந்த கண்ட்ரோல் போயிடுது. ஒரு வருஷத்தில் எல்லாம் போயிடுது. திரும்ப நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் வருது. ஆனால் ஏசி மோட்டாரில் போடும்போது விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சைனீஸ் மோட்டார் ரூ. 1,00,000 நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னா, ஏசி மோட்டார் எப்படி பிடிச்சாலும் ஒரு 1,25,000 ரூபா, 1,60 அந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கம்மி விலையில் போட்டால் தேவலம்னு யோசிக்கிறாங்க. இந்த 2 மோட்டாருக்கு உள்ள வித்தியாசத்தை அப்பட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட காலம் உழைக்கணும், நம்பகமாக இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த சோலார் பேனல் போட்டு ஒரு டிரைவு போட்டு அதுக்கு ஏசி மோட்டார் போட்டு ஓடுறது நீண்ட காலமாக உழைக்குது. இதுவே நீங்கள் பிஎல்டிசி மோட்டாரு, சார் கொஞ்சம் ஆரம்பத்தில் கம்மி விலையில் போட்டுக்கிறேன், அப்புறம் 2 வருஷம் ஓடின பிறகு ஒரு முறை சர்வீஸ் பண்ணி போட்டுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே கூடுதலாக பேனல் போட்டு நீண்ட காலம் உழைக்கிற மாதிரி ஏசி மோட்டார் போடுறேன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வேணாம் சும்மா தற்காலிகமாக போட்டு ஒரு வருஷம்தான் ஓடப்போகுது, அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க பிஎல்டிசி மோட்டார் வாங்குங்க. நிரந்தரமாக போடணும் சார் அப்படிங்கிறவங்க ஏசி மோட்டார் வாங்குங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான சலுகைகளை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே பார்த்துருக்கிற மாதிரி ஒரு இடிதாங்கியை போட்டு இந்த சோலார் பேனல்லேருந்து எந்த விதமான பாதிப்பும் இடியினால் வந்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டீசல் மோட்டாரில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்துச்சோ, நார்மலாக டீசல் மோட்டார்னாலே உங்களுக்கு தெரியும் 5 ஹெச்பி, அதே அளவு ப்ரெஷரு சோலார் மோட்டாரில் 3 ஹெச்பியில் கிடைக்கிது.